ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் கார்டன். இதுதான் நம்ம புது வீடு. இந்த வீட்டுக்கான வேலைகள் முடிஞ்சு நம்ம தோட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இத்தனை மாதம் ஆயிடுச்சு. இந்த வீட்டோட சைஸு 30க்கு 60. இதில் பாதியில் தான் நம்ம இப்போ தோட்டம் போட்டிருக்கோம். வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். பிவிசி பைப்பு 10 வாங்கி அதில் ஸ்டாண்டு பண்ணி அது மேலே ட்ரெயின் செல் மேட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த வாட்டர் கேன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது அங்கேருந்து எடுத்து வந்த கருவேப்பிலை செடி கூட நல்லா துளிர்த்து வந்துடுச்சு. இது அந்த வாட்டர் கேனோட மேலே கட் பண்ணுற பகுதியை வச்சு பண்ண டவர். அது இந்த டவர் இடம் நிறையா அடைக்காது. இந்த ஒரே டவரில் 5-6 கலரு பட்ரோஸோ இல்லை மூலிகை செடி எது வேணால் வச்சுக்கலாம். இது மல்பெரி. இந்த மல்பெரி செடியை கிளையெல்லாம் கட் பண்ணி வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே நட்டு துளிர் வரும்போதே வெறும் பூக்களாக வந்தது. அதுக்கப்புறம் இலைகள் வந்த உடனே அந்த பூக்கள் எல்லாமே கொட்டி போச்சு. அதுலேருந்து எனக்கு ஒரு பழம் தான் கிடச்சிது. அது ரொம்ப நல்ல சுவையாக இருந்தது. இது டிராகன் ஃப்ரூட் செடி. இது அந்த பழைய வீட்டிலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டிருக்கேன். இப்போ தான் துளிர் வந்திருக்கு. இதிலேருந்து கட் பண்ண கிளைகளை மீண்டும் நான் நட்டுருக்கேன். இதெல்லாம் இன்னும் துளிர்க்கலை. இது சவுச்சவ் கொடி. இது செடி காராமணி. இது ஒரு டவரு. இதுலேயும் பட்ரோஸ்லாம் வச்சுருக்கேன். இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை. பூத்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா கொடி காராமணி. இது ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு 2 அடிக்கும் மேலே இருக்குது ஒவ்வொரு காயும். இன்றைக்கி சாயந்தரம் நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது பார்த்துட்டு போகிற சைஸு மறுநாள் சாயந்தரம் கொடுக்கறதுக்குள்ளே டபுள் ஆகிடுது. செடி காராமணியை விட இதில் நிறையாவும் காய்க்குது. அது மாதிரி அந்தளவுக்கு இதில் அஸ்வினி பூச்சி தாக்குதலும் இல்லை. இந்த ஜாடியிலலாம் இப்போ தான் மிளகாய், கத்திரி நாற்றுக்கள் வச்சுருக்கேன். நல்லா இடைவெளி விட்டு நட்டுருக்கேன். இது நன்னாரி. இங்கே 5 அடியில் கடப்பாக்கல்லில் 3 ஷெல்ஃப் வச்சுருக்கேன். இதில் கீரை வகைகள், வெங்காயம் வச்சுருக்கேன். இது பண்ணைக்கீரை. நான் இன்னும் சமைக்கலை, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் துளசி, வெண்டைக்காய், வாடாமல்லி ஆரஞ்சு கலரில் இருக்குது. கருவேப்பிலை செடி ஒரு 3 செடி வச்சுருக்கேன். செடிகளை நல்லா இடைவெளி விட்டு மேலே கொஞ்சம் தூக்கி வச்சதுனால நம்ம டெரஸ் பாதுகாப்பாக இருக்கும். ஈரம் இல்லாமல் சீக்கிரமாக காஞ்சிடும். பெரண்டை இப்போ தான் கொடி ஏற ஆரம்பிச்சிருக்கு. பூச்சிகளை கவர்வதற்காக இந்த சாமந்தி அங்கங்கே வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பீர்க்கன் கொடியும் இருக்குது. பீர்க்கங்காய் இப்போ தான் பிஞ்சு பிடிச்சி வந்துட்டுருக்கு. இது நூல்கோல் ஒரு 5-6 செடி தான் வந்தது. அதுக்கப்புறம் இது ஆரஞ்சா சாத்துக்குடியான்னு தெரியல. 2மே வாங்கினேன். அதில் 1 காஞ்சி போச்சு. அது வளர்கிறதுக்குள்ளே முள்ளங்கி, தக்காளி எல்லாம் போட்டு எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். அதுக்கடுத்த பாக்ஸில் வாட்டர் ஆப்பிள் செடி. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மல்லிகை பூ செடியெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கேன். கத்திரி செடியில் இப்போ தான் முதலாக ஒரு காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தோட்டத்தில் இதுதான் முதல் காய். இதெல்லாம் வாட்டர் லில்லி வெரைட்டிஸ், அதாவது கலர் கலராக ஒயிட்டு, எல்லோ, பிங்க்கு அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வெண்டைக்காயெலாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது பர்மன் வெண்டை. இங்கேயும் ஒரு பீர்க்கன் கொடி போட்டிருக்கேன். காய்கள் நல்லாவே வந்திருக்கு. குருவிக்கான கூடு இது. இது கருவாட்டு பொறி, பழைய ஈக்களை கவர்வதற்காக. இது கருநொச்சு. சாதாரண நொச்சியை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இது பாகல் கொடி. நிறைய பாகற்காய் வருது. பாகற்காயும் பாகல் கொடியும் ஒரே கலரில் இருக்குது. நம்ம கொஞ்சம் அசந்தா பழுத்துடுது. இந்த முருங்கை மரம் ஏற்கனவே இருந்தது தான். அந்த கிளைகள் எல்லாம் ஒடிச்சிட்டு வெறும் இலை தழை இல்லாமல் கிளைகள் நட்டு வச்சா இப்போ புது தளிர்கள் வந்திருக்கு. இன்னும் காய் வர ஆரம்பிக்கல. இது லட்சக்கட்டை கீரை. அதுக்கப்புறம் கொத்தவரங்காய். இது புளிச்சக்கீரை, தக்காளி எல்லாம் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மிளகாய் செடிக்கு இலை சுருட்டல் வந்துடுச்சு. என்னால் கேர் பண்ண முடியாமல் இப்படி இருக்குது. இனிமேல் தான் இதுக்கு ஃபெர்டிலைசர்லாம் நான் கொடுக்கணும்.
மண்கலவை தயார் பண்ணி செடிகளை நட்டு வைக்கிறதுக்கே இப்போதைக்கு டைம் இல்லை. இன்னும் உரம்லாம் கொடுத்து பூச்சி விரட்டியெல்லாம் கொடுத்தா நல்லா வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த க்ரோ பேக்கெல்லாம் வந்து நம்ம சோஃபாவோட குஷன் இருக்குல்ல, அந்த கவரு மாற்றினது. இது நல்லா ஜியோ ஃபேப்ரிக்குன்னு ஒன்று மெட்டீரியல் இப்போ வந்திருக்குல்ல, அதில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. செடி இதிலெல்லாம் நல்லா வருது. இது யாழ்ப்பாணம் முருங்கை, விதை போட்டு விதையிலேருந்து வளர்த்துருக்கேன். இது பிங்க் வாடாமல்லி, ரொம்ப அழகாக இருக்குல்ல. அங்கே ஆரஞ்சு பார்த்தோம்ல, இது பிங்க்கு. இந்த மஞ்சள் சாமந்தி அங்கங்கே வச்சுருக்கேன். இது பாலினேஷனுக்கும் உதவியாக இருக்கும், பூச்சி விரட்டிக்கும் உதவியாக இருக்கும். இது பேர் டெக்சாஸ் ஆகே. இந்த பக்கெட்லலாம் நம்ம கம்போஸ்ட்டு, வாழைப்பழ கரைசல், மீன் அமிலம் அந்த மாதிரி இதில் தயார் பண்ணியிருக்கேன். பழைய வீட்டில் இருந்த கனகாம்பரம் செடியில் இது ஒன்று தான் தப்பி பழச்சிருக்கு. நிறைய செடி இருந்ததில்ல, அதனால நிறைய வைக்கணும்னு சின்ன சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன். இது மெக்சிகன் கிராஸு டெக்கரேஷனுக்காக. இது ரெட் கலர் ப்ளூமேரியா. அப்புறம் தர்பூசணி போட்டிருக்கேன், நல்லா கொடி வந்திருக்கு. இது மல்லிகைப்பூ, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அப்புறம் இது லெமன் செடி, அங்கேருந்த செடி காஞ்சி போச்சு. இது ஒரு யாழ்ப்பாணம் முருங்கை. இன்னும் மீதியான பெயிண்டெல்லாம் இருக்குது. இந்த பக்கெட்கெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை. இது கொடி தம்பட்டை, இப்போ தான் பூ எடுக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்ச சாமந்தி செடி பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சுரைக்காய் கொடியும் போட்டிருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எலும்பொட்டி இலை. இந்த இலையை தினமும் வெறும் வாயிலே கொஞ்சம் பறித்து மென்று சாப்பிட்லாம், பாலில் அரைச்சியும் குடிக்கலாம். இது பெருஞ்சீரகம் செடி நட்டிருக்கேன். நமக்கு தேவையானதை நம்ம முடிஞ்சதை வளர்க்கலான்ற ஒரு ஆசை. இது செண்பகப்பூ, அதாவது இது மரமாக வளரும்னு சொல்லுவாங்க, மாடியில் கூட வளரும். இது பர்படாஸ் செரி. இது சாதாரண நொச்சி, இதை நம்ம பூச்சி விரட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சங்குப்பூ செடி அங்கங்கே வச்சுருக்கேன், ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணலான்னு. இது ஒயிட் ப்ளூமேரியா, இது வாதநாராயணன் கீரை. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வச்சுருந்தது தான். அப்புறம் அடினியம் செடியெல்லாம் வச்சுருக்கேன். இதில் 2 பைனாப்பிள் போட்டிருக்கேன். சுண்டக்காய் செடியும் இங்கே வச்சுருக்கேன். இந்த காய்கறியெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது தான், இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இன்னொரு பாதியில் க்ரியேட்டிவ் கார்டனிங் பண்ணணும்னு ஆசை. அதுக்காக ஒரு சில விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.